Hello aspirants, welcome to Firdaus Academy. வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இப்போது பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சமச்சீர் கல்வி கிளாஸ் 6th சிவிக்ஸ்லேருந்து டேர்ம் 2ல் சாப்டர் 2 ஓகேவா. ஸோ போன கிளாஸில் பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸ் டேர்ம் 1 சாப்டர் 1 சாப்டர் 2 முடித்தோம். டேர்ம் 2ல் சாப்டர் 1 முடித்தோம் சிவிக்ஸில் ஓகேவா. இன்றைக்கி வந்து அதை கண்டினியூ பண்ண போகிறோம். 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 சிவிக்ஸில் சாப்டர் 2 பார்க்க போகிறோம். இந்த சாப்டரோட பேர் என்ன அப்படின்னு எனக்கு கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள், பார்க்கலாம் எல்லாரும் ஓகேவா. சரி, இதில் நம்ம வந்து இந்த இங்கேயே போட்டிருக்கேன் நான் சாப்டரோட பேர் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. சரியா. ஸோ இந்த பர்டிகுலர் லெசனில் என்னென்ன இருக்கோ அதை நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். சரியா. ஸோ 6th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் எல்லாமே கதை மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதோட இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து பார்க்க போகிறோம். சரியா. ஸோ கான்ஸ்டிடியூஷன் வந்துட்டு நம்ம எப்போ அதை என்ஃபோர்ஸ் பண்ணி எப்போ கான்ஸ்டிடியூஷனை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26th January 1950 அதை நம்ம வந்து ரிப்பப்ளிக் டேயாக செலிப்ரேட் பண்ணுறோம். சரியா. கொஞ்சம் அதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்க்கலாம். எதனால் நம்ம அந்த 26th January ரிப்பப்ளிக் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா 1929 அப்போது லாகூரில் காங்கிரஸ் செஷன் நடந்தது இல்லையா. அப்போது வந்து அன்னைக்கு 1929 அன்னைக்கு, தட் இஸ் இந்த இயர் 1929 வந்து January 26 அப்போது லாகூரில் ஒரு காங்கிரஸ் செஷன் நடந்துச்சு. அங்கே வந்து அந்த நாளை வந்து பூர்ண ஸ்வராஜ் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ அதனால் January 26 வந்து அன்னைக்கு வந்து 1929 அப்போது January 26 பூர்ண ஸ்வராஜ் டேன்னு செலிப்ரேட் பண்ணதுனால 1950லேயும் January 26 ரிப்பப்ளிக் டேயாக செலக்ட் பண்ணாங்க. சரியா. அதுக்கப்புறம் 1930 ஆன்வர்ட்ஸ் இட் வாஸ் அப்சர்வ்ட் ஆஸ் இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் 1930க்கு அப்புறம் அந்த நாளை வந்து இண்டிபெண்டன்ஸ் டே January 26 தான் இண்டிபெண்டன்ஸ் டேன்னு செலிப்ரேட் பண்ணாங்க. கான்ஸ்டிடியூஷன்லாம் நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், தட் இஸ் நம்மளோட அரசியல் அமைப்பு சட்டம்லாம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா January 26 ரிப்பப்ளிக் டேயாக செலிப்ரேட் பண்ணாங்க. சரியா. ஸோ கிளாஸ் கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன நோட்டீஸ் சொல்ல போகிறேன், டிஸ்க்ளைமரை சொல்ல போகிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக நோட்ஸ் எல்லாமே இந்த நோட்ஸ் எல்லாமே வந்து நான் இங்கிலீஷ் மீடியம் புக்ஸ்லேருந்து எடுத்து கன்சைஸ் பண்ணி போட்டது நோட்ஸ். சரியா. தமிழ் மீடியம்க்கு வந்து நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து ஒரு சில கிராமட்டிக்கல் எரர்ஸ் வரலாம், வேர்ட்ஸோட ட்ரான்ஸ்லேஷன் வந்து எக்ஸாக்ட் ட்ரான்ஸ்லேஷனாக இருக்கலாம். ஸோ அதனால் நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, கொஞ்சம் பார்த்து நோட்ஸை வந்து படிங்க ஓகேவா. ஸோ என்னோடய லிமிட்டேஷன் அது, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சிச்சுவேஷன்னால் நான் அந்த மாதிரி வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். ஐ திங்க் 80% வந்து நோட்ஸ் கிளியராக தான் இருக்கும்னு நம்புகிறேன். அந்த 20% இருக்கிறது வந்து எரர் வந்து கொஞ்சம் நீங்களே கொஞ்சம் செல்ஃப் ஒர்க் பண்ணி கொஞ்சம் எரர் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நோட்ஸை கவனிங்க. நான் பேசுகிறது கூட தமிழ் மீடியம் அப்படி 100% தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன நான் சொல்ல வர்றது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நீங்கள் கொஞ்சம் என்ன ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னோடய கிளாஸஸும் புரியும், நான் பேசுகிறதும் புரியும், நான் நடத்துகிறதும் புரியும். ஸோ ஒரே நாளில் ஒரே டாப்பிக்கில் ஜட்ஜ் பண்ணாமல் கண்டினியூஸாக கொஞ்சம் உங்களோட எஃபர்ட்டை போடுங்க. உங்களுக்கு நான் பேசுகிறது புரியும். ஏன்னா நான் நார்மலாக தமிழில் தானே பேசுகிறேன். இப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு புரியுது இல்லையா. அதே மாதிரி நான் சொல்கிற கண்டென்ட்டும் உங்களுக்கு புரியும். நான் சொல்கிறது என்னை கவனிச்சுட்டே அப்படியே அந்த தமிழ் நோட்ஸும் நீங்கள் வந்து கண்ணால் பார்த்துட்டே வாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். ஒன்ஸ் நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் படிச்சிருவீங்க ஓகேவா. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட், என்னோடய லிமிட்டேஷனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கிளாஸை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இந்த சின்ன சின்ன எரர்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மிஷன் ட்ரான்ஸ்லேட்டட் நோட்ஸ் இது, அதனால தான். ஆல்ரைட். சரி, அடுத்த பாயிண்ட்க்கு வரலாம்.
ஓகே, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்த்தாச்சு. பூர்ண ஸ்வராஜ் டேவை வந்து 26 ஜனவரி 1929 லாகூர் காங்கிரஸில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓகே, செலிப்ரேட் பண்ணாங்க. அடுத்தது வந்து கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா என்னன்னா, இது ஒரு ஒத்தென்டிக் டாக்குமெண்ட். ஒத்தென்டிக் டாக்குமெண்ட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நல்லா என்ன சொல்கிறது, கரெக்டான டாக்குமெண்ட் ப்ரூஃபாக வச்சுருக்கோம். ஓகே, நான் ஏதாவது பண்ணுறேன், நான் தப்பாக பண்ணுறேன், இல்லை நான் கரெக்டாக பண்ணுறேன் அப்படின்னு நான் காட்டுறதுக்கு எனக்கு ஒரு ப்ரூஃபாக இருக்கிற ஒரு டாக்குமெண்ட் தான் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கான்ஸ்டிடியூஷனில் என்ன இருக்கும், ஐடியாஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு நாட்டை எப்படிலாம் வந்து நம்ம அட்மினிஸ்டர் பண்ணணும், எப்படி ஆளணும் ஒரு நாட்டை, என்ன பிரின்சிபல்ஸ் இருக்கும், என்ன சட்டங்கள் இருக்கும், மக்களோட உரிமைகள் என்ன, கவர்னன்ஸ் தட் இஸ் கவர்மெண்ட் வந்தால் அவங்களோட டியூட்டிலாம் என்ன அப்படின்னு சொல்கிற ஒரு டாக்குமெண்ட் தான் வந்து கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது வந்து இந்த கான்ஸ்டியூஷனை வந்து இந்தியன் அரசியல் அமைப்பை வந்து உருவாக்குனது வந்து கான்ஸ்டியூவன்ட் அசெம்பிளி, ஒரு குரூப், ஒரு குழு இது. சரியா? இந்த கான்ஸ்டியூவன்ட் அசெம்பிளி தான் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனை உருவாக்குனாங்க. எப்போ இது ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1946 எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாங்க, 389 மெம்பர்ஸ் இருந்தாங்க கான்ஸ்டியூவன்ட் அசெம்பிளியில். எல்லா இந்தியாவோட எல்லா பகுதியும் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி 389 மெம்பர்ஸ் இருந்தாங்க. இந்த கான்ஸ்டியூவன்ட் அசெம்பிளியோட சேர்மேன் யாராக இருந்தார், டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இருந்தார். அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட் மெம்பர்ஸ் யார், ஜவஹர்லால் நேரு, சர்தார் பட்டேல், மௌலானா ஆசாத், எஸ் ராதாகிருஷ்ணன், விஜயலக்ஷ்மி பண்டிட், சரோஜினி நாயுடு, இவங்களாம் வந்து இம்பார்ட்டண்ட் மெம்பர்ஸாக இந்த கான்ஸ்டியூவன்ட் அசெம்பிளியோட இம்பார்ட்டண்ட் மெம்பர்ஸாக இருந்தாங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா விமென். ஓகே, பெண்களில் யார் யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே வந்து 15 பெண்கள் வந்து இந்த கான்ஸ்டியூவன்ட் அசெம்பிளிக்குள்ளே இருந்தாங்க. சரியா? இந்த கான்ஸ்டியூவன்ட் அசெம்பிளிலேயே ஒரு சின்ன குழு இருந்துச்சு, டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அந்த டிராஃப்டிங் கமிட்டியில் எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாங்க, 8 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அவங்களோட சேர்மனாக வந்து டாக்டர் BR அம்பேத்கராக இருந்தார். இவருக்கு தான் ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க, டைட்டில் கொடுத்துருக்காங்க, ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து கூப்பிடுவாங்க. ஓகேவா? இந்த டிராஃப்டிங் கமிட்டியோட அட்வைசராக யார் இருந்தாங்க அப்படின்னா BN ராவ் வந்துட்டு அட்வைசராக இருந்தார், கான்ஸ்டிடியூஷனல் அட்வைசராக இருந்தார். இதெல்லாம் கேட்பாங்களான்னு கேட்டிங்கன்னா ஒரு சில ஃபேக்சுவல் கொஷின்ஸ் கேட்பாங்க. இதெல்லாம் பேசிக், நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற பேசிக் இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் இது எடுத்த சோர்ஸ், நம்ம கான்ஸ்டிடியூஷன் வந்து எந்தெந்த கண்ட்ரீஸ்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 60 கண்ட்ரிலேருந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன் செய்கிறதுக்காக ஃபீச்சர்ஸ் அண்ட் ஐடியாஸ் எடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் UK, USA, ஃப்ரான்ஸ், USSR, அப்புறம் சுவிட்சர்லாண்டில் இருந்துலாம் ஐடியாஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஃபீச்சர்ஸ் இந்த நாட்டில் இருக்கிற கான்ஸ்டிடியூஷனோட ஃபீச்சர்ஸ்லாம் வந்துட்டு எடுத்து தான் நம்ம கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கியிருக்காங்க. சரியா? ஓகே, ஆல்ரைட். அடுத்த பாயிண்ட், இந்த கான்ஸ்டிடியூஷனை உருவாக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 years 11 months 18 days எடுத்துச்சு. 1946 1949 வரைக்கும் வந்து கான்ஸ்டிடியூஷனை டிராஃப்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கம்ப்ளீஷன் டேட் என்னன்னா 26th November 1949. இந்த 26th November என்ன டேன்னு செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுவாங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரியா? காஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டிடியூஷனை உருவாக்குறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, 64 lakhs வந்து செலவு பண்ணியிருக்காங்க. ஒரிஜினல் ஆர்டிகல்ஸ், தட் இஸ் இந்த கான்ஸ்டியூஷன் ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பண்ணப்போ, கான்ஸ்டியூஷன் ஃபஸ்ட்டு தயாரிச்சு வச்ச, தட் இஸ் ஸ்டார்டிங்கில் கான்ஸ்டியூஷனை ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரேம் பண்ணப்போ வந்து எத்தனை ஆர்டிகல்ஸ் இருந்தது, 395 ஆர்டிகல்ஸ் இருந்தது, 22 பார்ட்ஸ் இருந்தது, அதில் 8 ஷெட்யூல்ஸ் இருந்தது. இந்த பாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்ட். தட் இஸ் ஃபஸ்ட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷன் தட் இஸ் தயாரித்த போது என்னென்ன இருந்தது, எத்தனை ஆர்டிக்கல் இருந்தது, எத்தனை பார்ட்ஸ் இருந்தது, எத்தனை ஷெட்யூல்ஸ் இருந்ததுன்னு நம்மளுக்கு தெரியணும். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் பொசிஷன் வந்து இப்போ கரண்ட்டாக 2025 எத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்குது, 448 ஆர்டிகல்ஸ் இருக்குது, 25 பார்ட்ஸ் இருக்குது, 12 ஷெட்யூல்ஸ் இருக்குது. எத்தனை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, 106th அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. லேட்டஸ்ட்டாக இப்போ பண்ணது வந்து 106th அமெண்ட்மெண்ட்டு, தட் இஸ் CAA. ஓகே,
சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து லேட்டஸ்ட்டாக பண்ணது. 2024 பார்த்தீங்கன்னா ஓபிசி விமன் ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்க. பார்லிமெண்ட்லேயும் ஸ்டேட் அசம்பிளிஸ்லேயும் பெண்களுக்கு ஒரு தனியாக ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் வந்துட்டு 2023 பண்ணாங்க. ஓகேவா? ஸோ 2 அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 106th அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து 2. ஒன்று சிஏஏ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இன்னொன்று வந்து ஓபிசி விமன் ரிசர்வேஷன். பார்லிமெண்ட்லேயும் ஸ்டேட் அசம்பிளிஸ்லேயும் பெண்களுக்கு ரிசர்வேஷன் ஒதுக்கீடு தேவை அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த பார்ட் பார்த்திங்கன்னா நான் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட்டு, தட் இஸ் லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணி உங்களுக்கு சமச்சீர் புக்கில் இந்த மாதிரி கரண்ட் அப்டேட்டட் பார்ட்ஸ் இருக்காது, பாயிண்ட்ஸ் இருக்காது. இது நான் இன்க்ளூட் பண்ண பாயிண்ட்டு. சரியா? அடுத்தது பார்த்தீங்க ப்ரிசர்வேஷன். ஸோ இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரிஜினல் காப்பீஸ் வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்குது. ஹீலியம் ஃபில்டு கேசஸில் பார்லிமெண்ட் லைப்ரரியில் வச்சுருக்காங்க. சரியா? அதுக்கப்புறமா ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து இந்த டாபிக் நம்ம கிளாஸில் வந்து நம்ம சமச்சீரில் வந்து ஒரு நிமிஷம், ஓகேவா? ஸோ ப்ரியாம்பிள் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டு நம்மளுக்கு. ஒரு நிமிஷம். ப்ரியாம்பிள் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. ப்ரியாம்பிள் அப்படின்னா ஒரு முன்னுரை மாதிரி. சரியா? நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு முன்னுரை மாதிரி இருக்கிறது தான் ப்ரியாம்பிள். ஸோ ப்ரியாம்பிளில் ஸ்பெஷலாக வந்து என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் அந்த இந்தியன் அரசியல் அமைப்புக்குள்ளே, தட் இஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்குள்ளே இருக்கிற எல்லாமே வந்து ஒரு சம்மரியாக வந்து ப்ரியாம்பிளில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதில் இந்தியாவை எப்படிலாம் கூப்பிட்ருக்காங்கன்னா சாவரின், சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு 5 பேராக கூப்பிட்ருக்காங்க இந்தியாவை. சாவரின் அப்படின்னா என்னென்னா நம்ம வந்து சுயாட்சி, தட் இஸ் நம்ம வந்து நம்ம நாட்டுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரி, ஏதாவது நல்லது நடந்தாலும் சரி, அதோட ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம தான். நம்ம வேறு எக்ஸ்டர்னல், நம்ம நாட்டை விட்டு வெளிநாட்டிலேருந்து நம்ம எந்த ஒரு ஹெல்ப்பும் தட் இஸ் எந்த ஒரு யாரும் வந்து நம்மளோட டிசிஷனை அவங்க எடுக்கக்கூடாது. இந்தியாவில் நடக்கிற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் டிசிஷன்ஸ் எல்லாமே எடுக்கிற பவர் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்குன்னு தவிர வெளிநாட்டிலேருந்து வேறு யாரும் வந்து நம்ம இந்தியாவுக்காக டிசிஷன்ஸ் எடுக்கக்கூடாது. நம்ம சுயாட்சி. சோஷியலிஸ்ட் சமூகவாதம். ஓகேவா? நம்ம வந்து சோஷியல் கண்ட்ரி. ஓகேவா? நம்மள என்ன சொல்கிறது, சோஷியல்லி எல்லாருமே ஈக்குவல், சமுதாயத்தில் எல்லாருமே ஈக்குவலாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு கண்ட்ரி. நான் ஈஸி வேர்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். செக்யூலர் அப்படின்னா மதர் சார்பற்ற ஒரு நாடு வந்து இந்தியா. டெமோக்ராட்டிக்னா ஜனநாயக நாடு. ரிப்பப்ளிக் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட லீடர்ஸை நம்ம எலெக்ட் பண்ணுவோம், நம்ம தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். நம்மளை யார் நம்மளோட கவர்மெண்ட்டை நம்ம தான் சூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவை நம்ம தான் சூஸ் பண்ணுவோம். அதுதான் வந்து ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லுவோம், குடியரசு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து இந்தியாவோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு இந்த வார்த்தை எல்லாமே எங்கே இருந்தது? ப்ரியாம்பிள்குள்ளே இருந்தது. சாவரின் அப்படின்னா என்னது? சுயாட்சி. அதுக்கப்புறம் சமூகவாத, தட் இஸ் சோஷியலிஸ்ட். ஓகே? சோஷியலிஸ்ட் அப்படின்னா பப்ளிக் செக்டார் வந்து எல்லாருக்குமே அவைலபிள். ஓகே? பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஃபெசிலிட்டி, எஜுகேஷன், இதெல்லாம் வந்து நம்ம எந்த ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு மட்டும் கொடுக்க மாட்டோம், எல்லாருக்குமே சமமாக கொடுப்போம் அப்படின்னு இருக்குது. செக்யூலர் அப்படின்னா மத சார்பற்ற, தட் இஸ் நம்மளுக்கு இந்தியாவுக்குன்னு சொல்லி எந்த ஒரு மதமும் கிடையாது. டெமோக்ராட்டிக் அப்படின்னா நம்மளுக்கு ஜனநாயகம், நம்ம வந்து ஓட் பண்ணுற உரிமை நம்மளுக்கு இருக்குது. ரிப்பப்ளிக் அப்படின்னா நம்ம வந்து குடியரசு, தட் இஸ் நம்ம தான் நம்மளோட ஆட்சியை வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். தட் இஸ் எம்எல்ஏ எம்பிலாம் பார்லிமெண்ட்டில் உட்காந்துருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் யார் அங்கே உட்கார வச்சது? மக்கள் தான். சரியா? ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ப்ரியாம்பிளோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன? ப்ரியாம்பிள் என்ன சொல்ல வருது அப்படின்னா, ப்ரியாம்பிளில் வந்து இந்தியா எந்த மாதிரியான ஒரு நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 5 வார்த்தையில் இந்தியாவோட ஃபீச்சர்ஸை டிஸ்கிரைப் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபெட்டர்னிட்டி. ஜஸ்டிஸ்னால் இந்தியாவில் இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே நீதி கிடைக்கும். இந்தியாவில் இருக்கிற மக்கள் எல்லாத்துக்குமே சுதந்திரம் கிடைக்கும். இந்தியாவில் இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே சமத்துவம் கிடைக்கும். இந்தியாவில் இருக்கிற மக்கள் எல்லாத்துக்குமே
சகோதரத்துவமாக வந்து இருப்போம், பிரதர்ஹுட்டாக இருப்போம், எல்லாரும் சேர்ந்து இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவோட மக்கள் எப்படி இருப்பாங்க, இந்தியா மக்களுக்கு என்ன இந்தியாவில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரியாம்பிளில் சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது வந்து பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட். ஓகேவா? ஸோ இந்தியாவில் எந்த மாதிரியான கவர்மெண்ட் இருக்குது? பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட் இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ் இஸ் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு லெஜிஸ்லேட்டர். இங்கே எக்ஸிக்யூட்டிவ்னா யார்? இந்த பிஎம், சிஎம், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், இவங்கெல்லாம் வந்து யார்? எக்ஸிக்யூட்டிவ். எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா என்னென்னா நம்மளுக்கு நம்ம கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கவர்மெண்ட் தான் வந்து எக்ஸிக்யூட்டிவ். சரியா? ஸோ இவங்க தான் வந்து கொண்டு வந்த சட்டங்கள் எல்லாம் நடத்துவாங்க. தட் இஸ் இந்தியாவில் கொண்டு வந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து நடத்துறது தான் இந்த பிஎம், சிஎம், இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கவர்மெண்ட் ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம் கொண்டு வருது, ஏதோ ஒரு பாலிசி கொண்டு வருதுன்னா அது மக்கள்கிட்ட போய் ஒப்படைக்கிற, தட் இஸ் மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்குற வேலை வந்து இந்த எக்ஸிக்யூட்டிவ்க்கு இருக்கும். லெஜிஸ்லேச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரியான சட்டங்களை தயாரிப்பாங்க. அந்த தயாரித்த சட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் விடுறது தான் எக்ஸிக்யூட்டிவோட வேலை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேட்டி படாவோ பேட்டி பச்சாவோ ஸ்கீம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஸ்கீம் வந்து பார்லிமெண்ட்டில் எல்லாரும் சேர்ந்து தான் கொண்டு வந்தாங்க. அந்த கொண்டு வந்த ஸ்கீம் வந்து மக்கள்கிட்ட வரைக்கும் சேர்க்கறது வந்து இந்த எக்ஸிக்யூட்டிவோட வேலை. ஸோ எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து சரியாக வேலை செய்யலை அப்படின்னா அவங்க யாரை பதில் சொல்லணும்? லெஜிஸ்லேச்சரில் இருக்கிற ஆப்போசிஷன் பார்ட்டிஸ்க்கு பதில் சொல்லணும். ஸோ பார்லிமெண்ட்டில் கேள்வி கேட்பாங்க. இப்போ ரூலிங் கவர்மெண்ட்க்கு யார் கேள்வி கேட்பான்? ஆப்போசிஷன் பார்ட்டி. நம்ம எலெக்ட் பண்ணுற, நம்ம ஓட் போட்டு உட்கார வைக்கிற எம்பி எம்எல்ஏங்கள் தான் வந்து லெஜிஸ்லேச்சரில் உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்க வந்து நம்ம சார்பாக, மக்கள் சார்பாக கேள்விகள் வந்து யாருக்கு கேட்பாங்க? எக்ஸிக்யூட்டிவ்க்கு கேட்பாங்க. ஸோ அதனால தான் இந்த எக்ஸிக்யூட்டிவ் இருக்காங்க இல்லையா, இவங்க யாருக்கு பதில் சொல்லணும்? லெஜிஸ்லேச்சருக்கு பதில் சொல்லணும். வெறும் வந்து ரெண்டு இடத்துலையும், தட் இஸ் சென்டர்லேயும் சரி, ஸ்டேட்லேயும் சரி, மத்திய ஆட்சியிலையும் சரி, நம்ம என்ன சொல்கிறது, ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் சரி, ரெண்டு இடத்துலையுமே ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு கூட ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் லெஜிஸ்லேச்சர். சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் யாருக்கு பதில் சொல்லணும்? லெஜிஸ்லேச்சருக்கு தான் பதில் சொல்லணும். ஸ்டேட் கவர்மெண்ட்டும் லெஜிஸ்லேச்சருக்கு தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்தது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. ஈக்குவாலிட்டி, ஃப்ரீடம், ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன், கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட், ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 ரைட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ 6 டைப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்திங்கன்னா 6 டைப்ஸில் இருக்குது. ஓகே, ஸோ 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன், கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ். ஸோ சொன்ன மாதிரி 6 ரைட்ஸ் இருக்குது. சரியா? ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸ்க்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட், அடுத்தது பார்த்தீங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ். ஓகே, அடுத்தது வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை பற்றி பேசியிருக்காங்க. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் வந்து எப்படி ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ரன் பண்ணுறதுக்கு ஒரு சில ஐடியாஸ் கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு டிபிஎஸ்பி இருக்கும். இது இந்த டிபிஎஸ்பியில் கொடுத்துருக்கிற ஐடியா படி, கொடுத்துருக்கிற கைட்லைன்ஸ் படி கவர்மெண்ட் வந்து அவங்களோட கவர்னன்ஸை ரன் பண்ணணும். ஓகேவா? பட் வந்து கம்பல்சரியாக இது ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதனால தான் இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் நான் ஜஸ்டியபிள். இது வந்து கைடிங் லைன்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஃபோர்ஸும் கிடையாது கவர்மெண்ட் மேலே. ஸோ இதை வந்து கைட்லைன்ஸாக எடுத்துக்கணும் பாலிசியை ஃபேம் பண்ணுறதுக்காக. எதுக்காக அந்த மாதிரி பாலிசி ஃபேம் பண்ணுவாங்க? ஒரு ஸ்டேட்டோட வெல்ஃபேருக்காக, நல்லபடியாக ஆட்சியை நடத்துறதுக்காக யூஸ் பண்ணுற கைட்லைன்ஸ் தான் இந்த டிபிஎஸ்பி. சரியா? ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ
இது வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் நான் சொன்ன மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்லாம் வந்து காந்தியன் டைப் இருக்குது, லிபரல் டைப் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு நம்ம டீட்டெயில்டாக படிப்போம். இன்னும் நம்ம வந்து எல்லா கிளாஸஸும் கவர் பண்ணுறப்போ நம்ம இதை பற்றி டீட்டெயில்ஸாக படிப்போம். அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மிகாந்த் என்ற ஒரு ரெஃபரன்ஸ் புக்கில் இருந்து நம்ம எல்லாமே படிப்போம். இப்போ 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது மட்டும்தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்த்தீங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் கொண்டு வந்தாங்க. இது வந்து 1976 அப்போ நடந்தது. இந்த டேட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் ஒரு இம்பார்ட்டண்ட் டியூட்டி என்னென்னா நம்மளோட நேஷ்னல் ஃப்ளாகை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும், நம்ம நேஷ்னல் ஆந்தமை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும், நம்ம என்வாயன்மெண்ட்டை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும், நம்ம வந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன் வந்து 6 to 14 இயர்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்துட்டு எஜுகேஷன் கம்பல்சரியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஒரு சில ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எல்லாமே நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னா என்னென்னா இது ஒரு அழகான நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஃபீச்சர். இதில் என்னென்னா எல்லா குடிமகன்களும் தட் இஸ் ஆல் சிட்டிசன்ஸ் வந்து 18 இயர்ஸ்க்கு அபவாக இருக்கிற சிட்டிசன்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து வாக்களிக்கிற உரிமை இருக்குது. அவங்க எந்த ஒரு ஜாதியில் இருந்தாலும் சரி, எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, எந்த ஜெண்டரில் இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான அவங்களோட எக்கனாமிக் கண்டிஷன் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து வாக்களிக்கிற உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ நம்மளோட கான்ஸ்டியூஷனோட ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது நம்ம கான்ஸ்டியூஷனில்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ற ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குது, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு ஃபீச்சர் இருக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் எல்லாருக்கும் ஓட் பண்ணுற உரிமை இருக்குது. அதுக்கப்புறமா வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷன் எப்படி இருக்குன்னா ரிஜிட் ப்ளஸ் ஃபிக்ஸபிளாக இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு சில சட்டங்கள் கொண்டு வரணும்னா கான்ஸ்டியூஷனில் ஈஸியாக நம்ம சேஞ்சஸ் கூட கொண்டு வரலாம். இல்லை ஒரு சில சட்டங்கள் கொண்டு வரதுக்கு ரொம்ப ஒரு ரிஜிடாக கூட இருக்குது. ஈஸியாக ஒரு சில பார்ட் வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ண முடியாது, ஒரு சில பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஈஸியாக சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட தட் இஸ் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை வந்து ஆர்கிடெக்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர். சரியா? இதெல்லாம் வந்து நம்ம 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து இந்த சாப்டர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ற சாப்டர்லேருந்து எடுத்த பாயிண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி என்ற சாப்டர் 6th ஸ்டாண்டர்டில் 3rd டேர்மில் சாப்டர் 1 சிவிக்ஸில் வந்து டெமோக்ரஸி என்ற சாப்டர் இருக்குது. அந்த சாப்டர்லேருந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ டெமோக்ரஸி தான் வந்து அந்த சாப்டரோட பேர். டெமோக்ரஸி அப்படின்னா என்ன? ஜனநாயகம். ஓகேவா? ஸோ அதோட மீனிங்னா என்னது? கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள். இது சொன்னது யார்? ஆப்ரஹாம் லிங்கன். இவர் தான் சொன்னார். தட் இஸ் டெமோக்ரஸி அப்படின்னா என்னன்னா மக்கள் தான் வந்து அவங்களோட கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுவாங்க, மக்களுக்காக ஃபார்ம் பண்ணுவாங்க, மக்கள்லேருந்து மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த வேர்டு டெமோக்ரஸி அதோட ஒரிஜின் எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீக் லாங்குவேஜ்லேருந்து வந்தது. டெமோஸ் அப்படின்னா என்னது? பீப்புள். கார்டியா அப்படின்னா என்னது? பவர். ஸோ டெமோக்ரஸினா என்னது? மக்களோட பவர் இருக்கிற நாடு தான் டெமோக்ரஸி. டெமோ என்றது என்னது? பீப்புள். கிரஸி கார்டியா அப்படின்னு என்னது? பவர். ஸோ பீப்புளோட பவர் இருக்கிறது டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ க்ரீக்லேருந்து எடுத்தாங்க. இந்த டெமோக்ரஸி ஃபஸ்ட்டு உலகத்தில் எங்கே வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீஸில் தான் ஃபஸ்ட்டு ஒரிஜினேட் ஆச்சு. சரியா? ஆல்ரைட். அடுத்தது டைப்ஸ் எந்த மாதிரியான டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி இருக்குது உலகத்தில். ஓகேவா? ஒன்று வந்து டைரக்ட் டெமோக்ரஸி. சிட்டிசன்ஸே வந்து மக்களே வந்து சட்டங்களை வந்து உருவாக்குவாங்க. அதுவும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாண்டு. இன்னொன்று வந்து ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி, இந்தியாவில் இருக்கிறது மாதிரி. மக்கள் எல்லாருமே வந்து மக்கள்லேருந்து ஒருத்தவங்களை எலெக்ட் பண்ணுவாங்க. எலெக்ட் பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு பவர் கொடுக்குறோம், நீங்கள் வந்து எங்களுக்காக சட்டங்கள் உருவாக்குங்க, எங்களுக்காக சட்டங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எலெக்ட் பண்ணுறது தான் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்தியா, USA.
யூகே. சரியா? ஸோ டைரக்ட் டெமோக்ரஸியில் வந்து மக்களே வந்து அவங்களுக்கு தேவையான எல்லா ஒரு சட்டங்களையும் ஃப்ரேம் பண்ணுவாங்க. டிசிஷன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, மெஜாரிட்டி மக்கள் வந்து எந்த ஒரு சட்டத்துக்கு மெஜாரிட்டி மக்கள் வாக்களிக்கிறாங்களோ அந்த சட்டம் வந்து அந்த மசோதா வந்து சட்டமாக மாறிடும். சரியா? ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸியில் எப்படி அப்படின்னா, மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கிற லீடர்ஸ் தான் வந்து டிசிஷன் எடுப்பாங்க. யாருக்காக? மக்களுக்காக டிசிஷன் எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ நம்ம வாக்களிக்கிற லீடர்ஸ் தான் நம்மளுக்காக டெசிஷன் எடுப்பாங்க பார்லிமெண்ட்டில். அதான் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. ஓகேவா? அடுத்தது வந்து இந்தியா சிஸ்டம். இந்தியா வந்து டெமோக்ரஸி ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸியை ஃபாலோ பண்ணுது. எந்த மாதிரியான கவர்மெண்ட்டில்? பார்லிமெண்டரி கவர்மெண்ட்டில். பார்லிமெண்ட்னா என்னது? பார்லிமெண்ட்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட் இருப்பாங்க. ஓகேவா? எக்ஸிக்யூட்டிவ் இருப்பாங்க, லெஜிஸ்லேச்சர் இருப்பாங்க. இவங்க 3 பேரும் தான் சேர்ந்து யார்? பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சாரி, ஒரு நிமிஷம். பார்லிமெண்ட் அப்படின்னா என்னென்னா லோக்சபா, ராஜ்யசபா. ஓகே, சாரி, எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேச்சர் கிடையாது, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஆல்ரைட். ஸோ பார்லிமெண்ட் அப்படின்னா என்னது? பிரசிடெண்ட். நான் சென்ட்ரலில் சொல்கிறேன், பிரசிடெண்ட்டு. அடுத்தது வந்து லோக்சபா, ராஜ்யசபா. ஓகேவா? இதெல்லாம் சேர்ந்தது தான் என்னது? இதெல்லாம் சேர்ந்தது தான் பார்லிமெண்ட்ரி டைப் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஒரு மசோதாவை கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது ஃபஸ்ட்டு லோக்சபாவில் பாஸ் ஆகணும், ராஜ்யசபாவில் பாஸ் ஆகணும், பிரசிடெண்ட் அதில் சைன் பண்ணணும். அப்போ தான் ஒரு மசோதா ஒரு பில்லு வந்து ஒரு ஆக்டாக மாறும். ஓகேவா? ஸோ நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸியை ஃபாலோ பண்ணுறோம். எது மூலமாக? பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட் மூலமாக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது வந்து டெமோக்ராட்டிக் டிசிஷன் மேக்கிங். டிசிஷன்ஸ் ஆர் டேக்கன் கலெக்டிவ்லி, நாட் பை அ சிங்கிள் லீடர், வித் ஓப்பன் டிஸ்கஷன் அண்ட் கன்சென்சஸ். ஓப்பன் டிஸ்கஷன் அண்ட் கான்சென்சஸ். ஓகேவா? ஓப்பன் டிஸ்கஷன்லாம் பார்லிமெண்ட்டில் நிறைய டிஸ்கஷன் நடக்கும். ஒரே ஒரு லீடர் இதுதான் சட்டம், இதுதான் பண்ணணும், அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்ல மாட்டார். எல்லாரும் சேர்ந்து தான் வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வருவாங்க. டிசிஷன்ஸ் வந்துட்டு கலெக்டிவாக எடுப்பாங்க, சிங்கிள் லீடர் எடுக்க மாட்டாங்க டெமோக்ராட்டிக் டிசிஷனில் அப்படின்னு சொல்கிறாங்க. ரூல் ஆஃப் லா வந்து இந்தியாவில் வந்து ரூல் ஆஃப் லா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து பேசிக்காக நல்லா புரியணும். ரூல் ஆஃப் லா அப்படின்னா என்னென்னா, யார் இருந்தாலும் சரி சட்டம் வந்து எல்லாருக்குமே சமமாக இருக்கும். டெமோக்ரஸி என்ஷூர்ஸ் தட் எவ்ரி ஒன் இன்க்ளூடிங் லீடர்ஸ் இஸ் பவுண்ட் பை லா. தட் இஸ் லா. சட்டம் என்ன சொல்லுதோ அதை தான் நடக்கும். அதுதான் வந்து ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டெமோக்ரஸியோட ஃப்ரேம் ஒர்க் மாதிரி. ஓகேவா? அடித்தளம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து டெமோக்ரஸிக்கு நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி. டெமோக்ரஸி கவர்மெண்ட் நடத்துறதுக்காக இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒரு ஸ்கெலிட்டனாக இருக்குது. ஓகேவா? அதில் வந்து நம்மளுக்கு ரைட்ஸ் கிடைக்கும், நம்மளோட டியூட்டிஸ் என்ன அப்படின்னு தெரியும். சரியா? ஸோ அதில் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் என்னென்ன இருக்குது? நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது, டியூட்டிஸ் பற்றி சொல்லியிருக்காங்க, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது இந்தியன் டெமோக்ரஸியில் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். நம்ம கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன், சீஃப் ஆர்கிடெக்ட் டாக்டர் B.R. அம்பேத்கர். நம்ம கான்ஸ்டியூஷனில் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் இருக்குது, நம்ம வந்து வாக்களிக்கிற உரிமை இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் மைல்ஸ்டோன் பார்த்தீங்கன்னா என்னென்னா, நியூசிலாண்டில் 1893 நியூசிலாந்து தான் ஃபஸ்ட்டு கண்ட்ரியாக இருந்துச்சு உமன், தட் இஸ் பெண்களுக்கும் வாக்களிக்கிற உரிமை கொடுக்குற முதல் நாட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து. அதுக்கப்புறமா யுனைடெட் கிங்டமில், அதுக்கப்புறமா USA. அதுக்கப்புறம் இந்தியா வந்துட்டு எப்போ என்ஷூர் பண்ணாங்கன்னா 1950 எல்லாருக்கும் வாக்களிக்கிற ஒரு உரிமையை கொடுத்துட்டாங்க. நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் சொன்னாங்க. ஃபெய்த் அண்ட் டெமோக்ரஸி இப்போ 2023 சர்வே படி பார்த்தீங்கன்னா 79% ஆஃப் இந்தியன்ஸ் ட்ரஸ்ட் டெமோக்ரஸி. நம்ம ஜனநாயகத்தில் 79% இந்தியன்ஸ் வந்து நம்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்கிங் இந்தியா ரேங்க் ஃபர்ஸ்ட் அமங் டெமோக்ரஸிஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பப்ளிக் ஃபெய்த்.
ஸோ பப்ளிக் வந்து மக்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்குது நம்மளோட ஜனநாயகத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ரேங்க் 1 இருக்குமா பப்ளிக் ஃபேத்தில். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க, இது இந்த சென்சஸ் வந்து 2023 எடுத்த சென்சஸ், உங்கள் புக்கில் இல்லாத கண்டென்ட். ரைட்ஸ் இன் டெமோக்ரஸி பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் எந்த விதமான ரைட்ஸ் கொடுக்குது நம்மளுக்கு? ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் இருக்குது, ஃப்ரீடம் ஆஃப் மீன்ஸ் ரைட் டு ஈக்குவாலிட்டி இருக்குது, ரைட் டு ஜஸ்டிஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம ஜனநாயகத்தில் இருக்கிற உரிமைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஜனநாயகத்தோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மக்களோட வெல்ஃபேர் தான் நம்ம ஜனநாயகத்தோட குறிக்கோளே. ப்ரொடெக்ட் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது, என்ஷோர் பார்ட்டிசிபேஷன் இன் கவர்னன்ஸ், மக்கள் எல்லாரும் வந்து கவர்னன்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். அது என்னவோ பண்ணுறாங்க, பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி இல்லாமல் நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெமோக்ராட்டிக் ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மளோட ஒர்க் என்ன, மக்களோட ஒர்க் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் என்ன நம்ம வந்து வாக்களிக்கிறோம் இல்லையா, அந்த எம்எல்ஏயோ எம்பியோ அந்த லீடர்ஸும் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க சர்வ் பண்ணணும் மக்களை வந்துட்டு, மக்கள் நலத்துக்காக மக்களோட நல்லதுக்காக ஒர்க் பண்ணணும். கான்ஸ்டிடியூஷனோட வேல்யூஸை வந்து அப்ஹோல்ட் பண்ணணும். நம்ம கான்ஸ்டிடியூஷன், நம்ம இந்தியன் அரசியல் அமைப்பில் கொடுத்துருக்க கொள்கைகளை வந்து பாதுகாக்க வேண்டும். ஓகேவா? அதுதான் வந்து மக்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸோட வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே. இப்போது இந்தியாஸ் ரேங்க் பார்த்தீங்கன்னா 2024 to 2025 வந்து அக்கார்டிங் டு எக்கனாமிக்ஸ் டெமோக்ரஸி இண்டெக்ஸ் 2024 இந்தியா இஸ் கிளாசிஃபைட் ஆஸ் அ ஃப்ளாட் டெமோக்ரஸி. ஃப்ளாட் டெமோக்ரஸினா என்னது? சரியாக டெமோக்ரஸியை ஃபாலோ பண்ணாத ஒரு நாடு அப்படின்னு யார் சொல்கிறா? எக்கனாமிக்ஸ் டெமோக்ரஸி இண்டெக்ஸு சொல்கிறாங்க. 41st ரேங்க்கில் இருக்காங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா சைஸில் பார்த்தோம்னா நம்ம லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி, பாப்புலேஷன் வைஸ் பார்த்தோம்னா லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி. பட் நம்மளோட ரேங்க் என்ன இருக்குது? 41 இருக்குது. நம்மளை என்ன சொல்லியிருக்காங்க? ஃப்ளாட் டெமோக்ரஸியை ஒழுங்காக பாதுகாக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? எசன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸினா என்னென்னா, எலெக்ஷன் மட்டும் டெமோக்ரஸி கிடையாது. எல்லா விதத்துலேயும் மக்கள் வந்து ஒரு ஆட்சியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாவது தப்பு நடந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அதை கேள்வி கேட்கணும், அக்கௌண்டபிளாக இருக்கணும். ஒரு ஆட்சி வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வர ஃபண்ட்ஸை எங்கெல்லாம் செலவழிக்கிறீங்க, பட்ஜெட் போடுறதுல எதுக்கு எவ்வளோ பட்ஜெட் போடுறீங்க, போடுற பட்ஜெட்டை ஒழுங்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கும் தெரியணும். டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும். ஓகேவா? மக்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைனா மக்கள் கேள்வியும் கேட்கணும். அதுதான் பார்ட்டிசிபேஷன். அக்கௌண்டபிலிட்டினா கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு பதில் சொல்கிற அக்கௌண்டபிலிட்டி வச்சுருக்கணும். என்ன பண்ணுறீங்க, எப்படி கவர்மெண்ட் நடத்துகிறீங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரியணும். டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். எல்லாருக்கும் ஈக்குவலாக வந்து எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் எல்லா மக்களுக்கும் ஈக்குவலாக கிடைக்கணும். ஜஸ்டிஸ், எல்லாருக்கும் நீதி வந்து ஈக்குவலாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து ஜனநாயகத்தோட எசன்ஸே. வெறும் ஓட் பண்ணுறது மட்டும் ஜனநாயகம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது வந்து இது வந்து நெக்ஸ்ட் லெசன், தட் இஸ் நம்மளோட 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல சிவிக்ஸில் பார்த்தீங்கன்னா டேர்ம் 3 சிவிக்ஸில் சாப்டர் 2. ஓகேவா? இதுக்கு முன்னாடி பார்த்தது டேர்ம் 3 சிவிக்ஸில் சாப்டர் 1. இதுக்கப்புறம் பார்க்குறது டேர்ம் 3ல சிவிக்ஸில் சாப்டர் 2. சரியா? ஸோ இது வந்துட்டு லோக்கல் அண்ட் அர்பன் பாடிஸ். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை டயர்ஸ் ஆஃப் லோக்கல் பாடிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்பன் லோக்கல் பாடிஸ் இருக்குது, ரூரல் லோக்கல் பாடிஸ் இருக்குது. இது எதுக்காக லோக்கல் பாடிஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சிட்டியில் இருக்கிற மக்களுக்கும் கிராமத்தில் இருக்கிற மக்களோட தேவைகளை பூர்த்தளிக்க, தட் இஸ் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு தான் இந்த லோக்கல் பாடிஸை
உருவாக்கியிருக்காங்க. சரியா? அர்பன் லோக்கல் பாடிஸை வந்து ULBs அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மேனேஜ் பண்ணுற சின்ன சின்ன இன்ஸ்டிடியூட் டிபார்ட்மெண்ட்ஸ் எது அப்படின்னு சொன்னீங்கன்னா முனிசிபல் கார்ப்பரேஷன், முனிசிபாலிட்டி, டவுன் பஞ்சாயத்துலாம் வந்து அர்பன் லோக்கல் பாடிஸ்க்கு கீழே வரும். ரூரல் லோக்கல் பாடிஸ்க்கு கீழே வில்லேஜ் பஞ்சாயத், பஞ்சாயத் யூனியன் பிளாக்ஸ், டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத் இதெல்லாம் வந்து 3 டயரில் இருக்கும். ஓகேவா? ஸோ 3 டயரில் இருக்கும். இது 3மே வந்து 3 டயர்ஸில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ரூரல் லோக்கல் பாடிஸ். சரியா? ஓல்டஸ்ட் லோக்கல் அர்பன் லோக்கல் பாடி இந்தியாவில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் தான் வந்துட்டு ஓல்டஸ்ட் அர்பன் லோக்கல் பாடி. எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? 1688 பிரிட்டிஷ் டைம்லேயே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் சிட்டி கார்ப்பரேஷன் வந்து கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் தான். ஓகேவா? ஸோ குரூப் 2 எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணால் உங்களுக்கு இதிலலாம் வேலை இருக்கும். ஓகேவா? அடுத்தது TN ஃபர்ஸ்ட். இப்போ டவுன் பஞ்சாயத்தில் வந்து தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டாக இருக்குது. தமிழ்நாடு பயோனியர் த டவுன் பஞ்சாயத் கேட்டகரி. ஸோ பயோனியர்னா ஃபஸ்ட்டாக டவுன் பஞ்சாயத்து வந்தது வந்து தமிழ்நாடுல தான். ஃபஸ்ட்டு ரூரல் டு அர்பன் ட்ரான்சிஷனும் கொண்டு வந்தது தமிழ்நாடுக்குள்ளே தான். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா டுடே கவுண்ட் 2025 பார்த்திங்கன்னா எத்தனை இந்த மாதிரி வந்து லோக்கல் பாடிஸ் இருக்குன்னா 25 முனிசிபல் கார்ப்பரேஷன் இருக்குது, 138 முனிசிபாலிட்டிஸ் இருக்குது, 490 டவுன் பஞ்சாயத்ஸ் இருக்குது தமிழ்நாடுல. சரியா? ஸோ இதெல்லாம் தமிழ்நாடோட டேட்டா. நீங்கள் வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து நிறைய கொஷின்ஸ் இதிலேருந்து கேட்கலாம். இது அப்டேட்டட் டேட்டா. சரியா? ஸோ நீங்கள் வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் இந்த டேட்டா கேட்கலாம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு மெயின்ஸ்லேயும் இந்த டாபிக் இருக்குது, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அங்கேயும் நீங்கள் வந்து இந்த டேட்டாலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரெஷன் கிடைக்கும். ஓகேவா? ரீசெண்ட் அப்கிரேட்ஸ் எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் இன் 2024 to 25 நோட்டிஃபைட் நியூ கார்ப்பரேஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷன். ஸோ இதெல்லாம் புதுக்கோட்டை, நாமக்கல், திருவண்ணாமலை, காரைக்குடி ப்ரொபோசல்ஸ்லாம் வந்து புதுசாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. லோக்கல் பாடிஸு நியூ கார்ப்பரேஷன்ஸ்லாம் இங்கே கொண்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பவுண்ட்ரி எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் 16 கார்ப்பரேஷன்ஸ் வந்துட்டு கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கார்ப்பரேஷன் லீடர்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேயர், இந்த மேயர் வந்துட்டு எலெக்ட் பண்ணுற ஒரு மேயரும் கமிஷனர், யூஸ்வலாக IAS ஆஃபீஸரும் ஒரு மேயரும் சேர்ந்து தான் வந்து ஒரு கார்ப்பரேஷனுக்கு லீடராக இருப்பாங்க. எக்ஸிக்யூட் கவுன்சில் டிசிஷன். ஸோ IAS இருக்காங்க இல்லையா, அவர் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி தான். ஓகே? ஏன்னா மக்களுக்காக கொண்டு வர எல்லா பாலிசியும் ஸ்கீம்ஸும் மக்கள் வரைக்கும் கொண்டு போகிற ரெஸ்பான்சிபிலிட்டி யார் மேலே இருக்குது? IAS மேலே இருக்குது. ஸோ கவுன்சிலில் நடக்கிற எல்லா டெசிஷனும் ஒரு IAS ஆஃபீஸரும் ஒரு மேயரும் தான் வந்து லோக்கல் கார்ப்பரேஷனில் ஒரு லீடராக இருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா முனிசிபாலிட்டி லீடர்ஷிப் எப்படி இருக்குன்னா முனிசிபல் சேர்பர்சன். இந்த முனிசிபல் சேர்பர்சனும் யார்? எலெக்டட் தான். முனிசிபல் கமிஷனர் வந்துட்டு ஸ்பெஷலி எக்ஸிக்யூட்டிவாக இருப்பாங்க. எக்ஸிக்யூட்டிவ் கேடர்னால் இது வந்து நார்மலாக குரூப் 1 எக்ஸாம் கிளியர் பண்ணுறவங்க வந்து முனிசிபல் கமிஷனராக போய் உட்காருவாங்க. சரியா? ஸோ IAS ஆகிறதுக்கு முன்னாடி இல்லை குரூப் 1 எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க தான் இந்த பொசிஷனில் போய் இருப்பாங்க. புரியுதா எல்லாருக்கும்? ஓகே. அடுத்தது டவுன் பஞ்சாயத் லீடர்ஷிப் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரு ப்ளஸ் எலெக்டட் கவுன்சில் சேர்பர்சன். இவங்களும் வந்து எக்ஸாம் எழுதி வர ஆஃபீஸர் தான். இவங்க கூட ஒரு எலெக்டட் சேர்பர்சன் 2 பேரும் சேர்ந்து தான் டவுன் பஞ்சாயத்தோட லீடராக இருப்பாங்க. வில்லேஜ் பஞ்சாயத்தோட லீடர்ஸ் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஆர் ஸ்ப்ளிட் இன்டு வார்ட்ஸ். வில்லேஜஸ் பார்த்தீங்கன்னா கிராமங்கள் வந்து வார்ட்ஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. பீப்புள் எலெக்ட் வார்டு மெம்பர்ஸ். அந்த வார்டோட மெம்பர்ஸ் வந்து மக்கள் வந்துட்டு எலெக்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பஞ்சாயத்தோட பிரசிடெண்ட்டும் யார் எலெக்ட் பண்ணுவாங்க? மக்கள் தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பஞ்சாயத் யூனியன் வந்து இது ஒரு பிளாக். இதில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் வில்லேஜ் பஞ்சாயத்து எல்லாம் சேர்ந்தது தான் பஞ்சாயத் யூனியன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே யார் இருப்பாங்கன்னா யூனியன் சேர்பர்சனும் வைஸ் சேர்பர்சனும் இருப்பாங்க. இவங்க வந்து வார்டு வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கிற வார்ட்ஸ் தான் வந்து இவங்களை தேர்ந்தெடுப்பாங்க, யூனியன் சேர்பர்சனையும் வைஸ் சேர்பர்சனையும். அதுக்கப்புறம் BDO ஹெட்ஸ் த அட்மினிஸ்ட்ரேஷன். பிளாக் டிவிஷன் ஆப்ரேஷன், இதோட எக்ஸ்பான்ஷன் எனக்கு சரியாக தெரியல. BDO தான் வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த பஞ்சாயத்தோட அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் பார்த்துக்கிறது. ஓகே. அடுத்தது வந்து டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து.
இந்த டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னா வார்ட்ஸ் தான் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்தை லீடர்ஸாக வந்து பார்த்துக்கிறது. ஓகேவா? ஸோ அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா 50,000 பேர் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. யார் எலெக்ட் பண்ணுவாங்க? டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத் மெம்பர்ஸை எலெக்ட் பண்ணுவாங்க. இவங்க இந்த டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத் மெம்பர்ஸ் வந்து டிஸ்ட்ரிக்டோட சேர்பர்சனை எலெக்ட் பண்ணுவாங்க. புரியுதா? இதை மேஜராக வந்து வில்லேஜஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வாக்களித்து அவங்களே மக்களே தான் தேர்ந்தெடுக்கிறது. பிளான் அண்ட் மானிட்டர் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ரூரல் சர்வீசஸ். ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் சேர்பர்சன் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ரூரல் சர்வீசஸ் கிராமத்தில் இருக்கிற சர்வீஸ் எல்லாம் வந்து பிளான் பண்ணுறதும் மானிட்டர் பண்ணுறதும் இவரோட வேலையாக இருக்கும். ஸோ இந்த டியூட்டிஸு இதோட லீடர்ஷிப்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸில் ஒரு டாப்பிக்கே இருக்குது, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு. ஸோ இந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் நம்மளுக்கு தெரியணும்னா யாரோட லீடர், யாருக்கு என்ன டியூட்டி அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்கள் புக்கில் வந்து இந்த டேட்டா கிடையாது. புக்கில் வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு அப்டேட்டட் டேட்டா நான் இதில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நோட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ். இவங்க வில்லேஜ் பஞ்சாயத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். வில்லேஜ் பஞ்சாயத்தோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி பார்க்குறது, தட் இஸ் ஸ்ட்ரீட் லைட்ஸ் ஒழுங்காக வேலை செய்யுதா, தெருக்களில் வந்து லைட்ஸ் ஒழுங்காக வேலை செய்யுதா, வில்லேஜோட ரோட்ஸ் நல்லா இருக்கா, சானிடேஷன் ட்ரைனேஜ் நல்லா இருக்கா, சுகாதாரமாக இருக்கா அப்படின்னு பார்க்குறது. அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொண்டு வர ஸ்கீம்ஸை வந்து வில்லேஜஸில் கிராமத்தில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது. டிஸ்கிரிஷன் வந்து பார்க், லைப்ரரிஸ் அண்ட் பிளேயிங் கிரவுண்ட்ஸ். ஓகேவா? ஸோ டிஸ்கிரிஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிஷ்னரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப சொல்கிறது அவங்களுக்கு மேண்டட்ரி கிடையாது, பட் அவங்க வந்து அதுவும் பார்த்துக்கிறது அவங்களோட வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, விருப்ப செயல்கள், பூங்கா, நூலகம், விளையாட்டு மைதானங்கள், லைப்ரரிஸ் எல்லாம் வந்து பார்த்துக்கிறதும் இவங்களோட வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மேண்டட்ரி கிடையாது, டிஸ்கிரிஷ்னரியில் இருக்குது. ஓகேவா? கார்பரேஷன்ஸோட ஃபங்க்ஷன் என்னென்னா அதே தான். வாட்டர் சப்ளை கரெக்டாக இருக்கா, ஸ்ட்ரீட் லைட்டிங் இருக்கா, ரோட்ஸ் ஒழுங்காக இருக்கா, பிரிட்ஜஸ், ஃப்ளைஓவர்ஸ்லாம் ஒழுங்காக இருக்கா, ப்ரைமரி ஹெல்த் நல்லா இருக்கா, சாலிட் வேஸ்ட்லாம் நல்லா மேனேஜ் பண்ணுறாங்களா, அதுக்கப்புறம் வந்து ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்கா, மார்க்கெட்ஸ்லாம் ஒழுங்காக நடக்குதா, பார்க்கு, ப்ளே கிரவுண்ட்லாம் கரெக்டாக நீட்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறது. பர்த் ரெஜிஸ்ட்ரேஷன், டெத் ரெஜிஸ்ட்ரேஷன், ஸ்கூலோட இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்க்குறது யாருன்னா கார்பரேஷன். இது எல்லாமே வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கீழே வரும். உங்களுக்கு தனியாக இதுக்குன்னு சொல்லிட்டு மெயின்ஸ்க்கு நோட்ஸ் கிடையாது, நம்மளே தான் உருவாக்கி படிக்கணும். ஸோ அதனால் இந்த பர்டிகுலரான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன். தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. ரெவென்யூவோட வேலை, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டியும் ஹவுஸ் டேக்ஸ் கலெக்ஷன் பண்ணுறது, ப்ரொஃபஷன் டேக்ஸ் கலெக்ஷன் பண்ணுறது, யூசர் சார்ஜஸ் தட் இஸ் மெட்ரோ வாட்டர் டேக்ஸு, சானிடேஷன் டேக்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறது, ஃபைன்ஸ் தட் இஸ் டிராஃபிக் ரூல்ஸ்லாம் நீங்கள் ஒழுங்காக இது பண்ணலைன்னா அதோட ஃபைன்ஸ்லாம் எங்கே போகும்? இவங்க கிட்ட தான் போகும். ரெண்டல் தட் இஸ் கவர்மெண்ட்டோட ஒரு சில வீட்டெலாம் இருக்கும் இல்லையா, கவர்மெண்ட் ஒரு சில இதெல்லாம் கொடுக்கும், வீடெல்லாம் கொடுக்கும் இல்லையா, ஸோ அவங்களோட ரெண்ட்லாம் வந்து வாங்கி வைக்கிறது. அசைன்ட் ரெவென்யூ, பப்ளிக்கோட ரெவென்யூஸ், ஸ்டேட்டு அண்ட் சென்டர் கொடுக்குற கிராண்ட்ஸை வச்சு யூஸ் பண்ணிக்கிறது. கிராண்ட்ஸ்னால் என்னது? ஏதாவது ஃபினான்ஷியலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணும், ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு வர ரெவென்யூ எல்லாமே மேனேஜ் பண்ணுறது தான் இந்த டிபார்ட்மெண்ட்டோட வேலை. சரி, அடுத்தது வந்து கிராம சபா. இவங்க வந்து பேக் போனாக இருக்காங்க. ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பேக் போனாக இருக்கிறது, கிராமத்தோட அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பேக் போனாக இருக்கிறது இதுதான். இது ஒரு பெர்மனெண்ட் பாடி. ஓகேவா? எல்லாம் ஒரு கிராமத்துலேயும் இருக்கும். 18 இயர்ஸ் அபவாக இருக்கிற எல்லாமே வந்து இந்த பஞ்சாயத்தில் நடக்கிற சபாவை போய் அட்டெண்ட் பண்ணலாம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செய்கிற பிளான்ஸும் பட்ஜெட்ஸையும் வந்து அப்ரூவ் பண்ணுறது, சோஷியல் ஆடிட்டிங் பண்ணுறது. ஓகேவா? அந்த கிராமத்தில் போயிட்டு ஆடிட் பண்ணுறது, யார் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, என்ன சம்பாதிக்கிறாங்க, அந்த மாதிரி டேட்டாலாம் கனெக்ட் பண்ணுறது வந்து கிராமத்தில் இந்த கிராம சபாவோட வேலை அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்தது வந்து கிராம சபாவோட மீட்டிங் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து அதை அடிக்கடி அப்டேட் பண்ணுவாங்க. முதல்ல பார்த்திங்கன்னா 4 நாள் ஃபிக்ஸ்டாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 6 வாட்டி ஒரு வருஷத்தில் இந்த கிராம சபா மீட்டிங் நடக்கும். 26 ஜான்வரி, May 1, August 15, October 2, March 22, தட் இஸ் வேர்ல்டு வாட்டர் டே, November 1 லோக்கல் கவர்னன்ஸ் டே. இந்த நாள்லலாம் வந்துட்டு கிராம சபாவோட மீட்டிங் நடக்கும். இந்த மாதிரி கண்டென்ட்லாம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் டே வந்து எப்போ நடக்குதுன்னா April 24 நேஷ்னலாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. 73rd Constitutional Amendment Act came into force on இது வந்து 24th April 1993 வந்தது. ஓகேவா? ஓகே, அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது 73rd Amendment Actல வந்தது. 24th April April 1993 கொண்டு வந்தாங்க பஞ்சாயத்தி ராஜ் டே. விமென்ஸ் ரெப்ரசன்டேஷன் இன் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா 50% ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க பஞ்சாயத்தி ராஜ் இன்ஸ்டிடியூஷனில். இது வந்து 33%லேருந்து 50%க்கு வந்து தமிழ்நாடு பஞ்சாயத் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016 கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா எலெக்ஷன் அண்ட் டென்யூர் பார்த்திங்கன்னா 5 year டென்யூர் தான் இந்த பஞ்சாயத் ராஜ்க்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு லோக்கல் பாடி எலெக்ஷனும் யார் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் நடத்துவாங்க. ஸோ இந்த தமிழ்நாடுல ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் எங்கே இருக்குன்னா அரும்பாக்கம், கோயம்பேடு கிட்ட இருக்குது. சென்னை 600106 இதெல்லாம் கிடையாது, தெரிய வேண்டாம். பட் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது வந்து நல்லது. ஓகேவா? அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஹூ எலெக்ட் ஹூம், தட் இஸ் அர்பனில். ஒரு நிமிஷம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது ஹூ எலெக்ட்ஸ் ஹூம் அர்பனில். பீப்புள் வந்துட்டு வார்டு கவுன்சிலர்ஸ் வந்து பீப்புள் எலெக்ட் வார்டு கவுன்சிலர்ஸ். அர்பனில் இருக்கிற வார்டு கவுன்சிலர்ஸை வந்து மக்கள் தான் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த வார்ட் கவுன்சிலர்ஸ் வந்துட்டு மேயரோ டெப்யூட்டி மேயரோ தேர்ந்தெடுப்பாங்க கார்பரேஷனில். சேர்பர்சன், வைஸ் சேர்பர்சன் வந்து முனிசிபாலிட்டியில் யார் தேர்ந்தெடுக்கிறாங்க? இந்த வார்டு கவுன்சிலர்ஸ் தான் தேர்ந்தெடுப்பாங்க. மக்கள் வந்து இந்த வார்டு கவுன்சிலர்ஸை தேர்ந்தெடுப்பாங்க. சரியா? எக்ஸிக்யூஷன் ஆஃப் ஒர்க்கை வந்து யார் பண்ணுறது, யார் மக்கள்கிட்ட வரைக்கும் வந்து கொண்டு வருது அப்படின்னு கேட்டாங்கன்னா கவுன்சிலோட டெசிஷன்ஸ் ஆர் இம்ப்ளிமெண்டட் பை கமிஷனர்ஸ். ஓகேவா? கமிஷனர்ஸ்னால் யார்? ஃப்யூச்சரில் நீங்கள் எல்லாரும் தான் இருப்பீங்க. ஓகேவா? EOs, தட் இஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ், பிளாக் டிவிஷன் ஆஃபீஸர்ஸ், இவங்கெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க? கவுன்சிலில் டிசைட் பண்ணுற எல்லா பாலிசிஸும் பிளான்ஸும் மக்கள் வரைக்கும் கொண்டு வரதெல்லாம் உங்களோட வேலை தான். சரியா? ஃப்யூச்சர் ஆஃபீஸர்ஸோட வேலை தான். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ டிபார்ட்மெண்டல் என்ஜினியர்ஸ். ஓகேவா? ஸோ நீங்கள்லாம் தான் வந்து இந்த கொண்டு வர ஸ்கீம்ஸும் பாலிசிஸ் எல்லாம் வந்து யார் வழியாக கொண்டு போவாங்க அப்படின்னா டிபார்ட்மெண்டல் என்ஜினியர்ஸ் ஆஃபீஸர்ஸ் மூலமாக தான் இந்த சர்வீஸ்லாம் பீப்புள் வரைக்கும், மக்கள் வரைக்கும் கொண்டு போவாங்க. மல்டிபிள் லெவல் சர்வீஸ் டெலிவரி இருக்கும். ஸோ நிறைய பேர் உள்ளே இருப்பாங்க. ஓகேவா? கரண்ட் ஃபோக்கஸ் ஏரியா தமிழ்நாடுல பார்த்தீங்கன்னா அம்ருத், AMRUT, அம்ருத் 2.0. இது வந்து ஒரு சியூரேஜ் ஸ்கீம். ஓகேவா? அதுக்கப்புறம் UGD எக்ஸ்பான்ஷன், இதெல்லாம் வந்து கரண்ட்டாக வந்து தமிழ்நாடுல ஃபோக்கஸாக இருக்கிற ஒரு சில ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் UGD எக்ஸ்பான்ஷன், சானிடேஷன், ரிவர் பொல்யூஷன் ரிடக்ஷன் அக்ராஸ் மெனி கார்பரேஷன், இதெல்லாம் வந்து இப்போதைக்கு தமிழ்நாடோட அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான ப்ராஜெக்ட்ஸ். சரியா? ஓகே, இந்த ப்ராஜெக்ட்ஸை பற்றிலாம் வந்து ரிசர்ச் பண்ணி நோட்ஸ் எழுதுறது உங்களோட ஒரு ஹோம்ஒர்க்காக இருக்கும். சரியா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒய் லோக்கல் பாடி, எதுக்காக நம்மளுக்கு ஒரு லோக்கல் பாடி தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து சீக்கிரமாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு
ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகணும், சீக்கிரமாக மக்களோட வந்து எல்லா ப்ராப்ளமும் வந்து தீர்வு கிடைக்கணும் அப்படின்காக, தட் இஸ் மக்களுக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற ஒரு கவர்மெண்ட் பாடி வேணும் அப்படின்னு அதுக்காக தான் வந்து இந்த லோக்கல் பாடிஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஏதாவது என்னோட ஏரியாவில் ப்ராப்ளம்னா நம்ம என்னோட ஏரியாவோட முனிசிபாலிட்டியில் போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அது விட்டுட்டு நான் போய் சீஃப் மினிஸ்டர் தான் பிடிக்கணும்னா அது ரொம்ப கஷ்டம். ஸோ மக்களுக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இருக்கணும்னு சொல்லி தான் அந்த லோக்கல் பாடியை கொண்டு வந்திருக்காங்க. குவிக்கர் கிரேவியன்ஸ் ரெட்ரெஸல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் தட் இஸ் மக்களுக்கு என்ன நடக்குதுன்னு ஈஸியாக வந்து தெரியணும், எப்படிலாம் கவர்மெண்ட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஈஸியாக தெரியறதுக்காகவும் இது கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்ட்டிசிபேட்டரி பட்ஜெட்டிங் வயா கிராம சபா வார்ட் கமிட்டிஸ். ஓகேவா? ஸோ சின்ன தட் இஸ் ஸ்டேட்டோட பட்ஜெட்டை பிரித்து சின்னதாக வந்து ஈஸியாக பட்ஜெட்டிங் பண்ண முடியும். இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் சிஸ்டமில் லோக்கல் பாடிஸ் வந்தாங்க அப்படின்னா ஸோ பட்ஜெட்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், பார்ட்டிசிபேட்டரி பட்ஜெட்டிங்காக இருக்கும். மக்களும் ஈஸியாக அவங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் அவங்க ஈஸியாக வந்து கவர்மெண்ட்டை அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்துக்காக தான் வந்து இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களோட 6th ஸ்டாண்டர்ட் புக்ஸில் லோக்கல் பாடிஸ்னால் என்ன, அர்பன் லோக்கல் பாடிஸ், ரூரல் லோக்கல் பாடிஸ், ஒரு சில ஐடியாலாம் நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நானும் எக்ஸ்ட்ராவாக இப்போதைக்கு 2024-25 நடக்கிற எல்லாமே உங்களுக்கு நான் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ தயவு செஞ்சு இந்த நோட்ஸ்லாம் வந்து பத்திரமா வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய வாட்டி நீங்கள் ரிவைஸ் பண்ணலாம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ 6th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, 6th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸ் வந்து தட் இஸ் பாலிட்டி வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த நோட்ஸ் தேவை அப்படின்னா நீங்கள் என்னோடய வெப்சைட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஃபுல் கண்டென்ட்டை நீங்கள் படிச்சிட்டிங்க, இப்போ நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கனாலும் 6th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸோட கம்ப்ளீட் டெஸ்ட்டும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் நோட்ஸை படித்து டெஸ்ட் எழுதி ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ காட்ட போகிறேன், எப்படி நீங்கள் வந்து என்னோடய வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணி நோட்ஸ் அண்ட் டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், mashoodafirdaus.graphy.com இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கோர்சஸ் வெபினார்ஸ் டேஷ்போர்ட் அப்படின்னு காட்டும். நீங்கள் கோர்சஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய எல்லா கோர்ஸஸுமே இங்கே கிடைக்கும் உங்களுக்கு. நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தனித்தனியாக தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வெறும் Group 2 மெயின்ஸ் வேணும்னா அப்படின்னா 1000 rupees, வெறும் ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா 1000 rupees, மெயின்ஸ் Group 2 மெயின்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா அது 2000 rupees, அது மட்டும் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 rupeesக்கு வரும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் Group 1 மெயின்ஸ் வேணும்னா அதுவும் 2000 rupeesல வரும் உங்களுக்கு. ஓகே, இப்போது நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, இந்த பர்டிகுலரான பேக்கேஜை வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபுல்லும் உங்களுக்கு 2000 rupeesல கிடைக்கும். அதுதான் நம்மளோட ஃபிர்தோஸ் அகாடமியில் கிடைக்கிற ஒரு ஃபுல் ஆன் உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபராக இருக்கும். ஸோ இந்த பேக்கேஜில் என்னென்ன கோர்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த கோர்ஸ் இருக்கும், தட் இஸ் கம்ப்ளீட் 1 year GS மேத்ஸ் டெஸ்ட் சீரீஸ் வந்துட்டு 1999 வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இதுவும் வந்து இதுக்குள்ளேயே வந்துடும். தட் இஸ் உங்களுக்கு ஜிஎஸ் ப்ரிலிம்ஸோட டெஸ்ட் சீரீஸ் அண்ட் நோட்ஸ் கிடைக்கும். ஓகேவா? இதில் வந்து அது ப்ரிலிம்ஸோட டெஸ்ட் சீரீஸும் நோட்ஸும் உங்களுக்கு இந்த கோர்ஸில் இதுக்குள்ளே இந்த பேக்கேஜ்குள்ளே வந்துடும் சொல்கிற வரேன். ஓகேவா? ஸோ இந்த பேக்கேஜ்குள்ளே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் மெயின்ஸோட ப்ராக்டிஸும் இந்த பேக்கேஜ்குள்ளே வந்துடும். Group 2 மெயின்ஸோட பேக்கேஜும் இதுக்குள்ளே வந்துடும். இந்த பர்டிகுலர் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸோட ப்ரிலிம்ஸ் அண்ட் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டும் நோட்ஸ் வந்து இதில் இருக்குது. ஓகேவா? ஆக்சஸ் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுனால இந்த மேத்ஸ் மட்டும் நான் இதிலேருந்து எடுத்துகிட்டு நான் செப்பரேட்டாக மேத்ஸாக போட்டிருக்கேன். சரியா? ஸோ உங்களுக்கு இந்த பர்டிகுலர் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸோட டெஸ்ட் அண்ட் நோட்ஸ் கிடைக்கும். இந்த பர்டிகுலர் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா மெயின்ஸோட ப்ராக்டிஸ், மெயின்ஸ் Group 1 மெயின்ஸோட ப்ராக்டிஸ் கிடைக்கும். ஓகேவா? அதுக்கப்புறமா
இந்த பர்டிகுலர் கோர்ஸில் குரூப் 2ஓட மெயின்ஸ் ப்ராக்டிஸ் கிடைக்கும். இதில் வந்து ஆப்டிடியூட் கிடைக்கும். இதில் வந்து குரூப் 2A டெஸ்ட் சீரீஸ் கிடைக்கும். ஸோ இந்த 5 கோர்ஸஸ் இருக்கு இல்லையா, தட் இஸ் ஜிஎஸோட டெஸ்ட் அண்ட் நோட்ஸ், ஓகேவா. அதுக்கப்புறமா மேத்ஸோட டெஸ்ட்டு, ஓகே, மேத்ஸோட டெஸ்ட் கிடைக்கும். ஜிஎஸோட டெஸ்ட்டும் நோட்ஸும் கிடைக்கும். மேத்ஸோட டெஸ்ட் கிடைக்கும். குரூப் 1ஓட மெயின்ஸ் ப்ராக்டிஸும் கிடைக்கும். குரூப் 2ஓட மெயின்ஸ் ப்ராக்டிஸும் கிடைக்கும். குரூப் 2A மெயின்ஸ் ப்ராக்டிஸும் கிடைக்கும். இந்த 1, இந்த 2, இந்த 3, இந்த 4, இந்த 5 கோர்சஸ் எல்லாமே சேர்ந்து தான் உங்களுக்கு இந்த பேக்கேஜ் கோர்ஸாக கிடைக்குது. எவ்வளோ? எல்லாமே சேர்த்தும் வெறும் 1999 மட்டும்தான். 2000 rupeesல உங்களுக்கு 1 yearோட சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் கைடன்ஸ் கிடைக்கும். இது நீங்கள் ரொம்ப வைஸாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். 2000 rupeesல ஒரு நல்ல ட்ரெஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்கன்னா, வெளியில் போனீங்கன்னா ஒரு வாட்டி சாப்பிட்ற வெளியில் சாப்பிட்ற லஞ்சோட ப்ரைஸ் இது. நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணி உங்கள் டைம் அண்ட் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா உங்கள் ஃப்யூச்சரில் உங்கள் கெரியருக்கே ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் உங்களுக்கு, ஓகேவா. ஸோ இந்த தம்ப்நெயில்ஸு இதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் இன்னும் போடலை, அந்த பேக்ரவுண்ட் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறது வந்து இந்த பேக்கேஜாக வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு வேணாலும் ப்ரிப்பேர் பண்ணலாம், சரியா. ஸோ இந்த பர்டிகுலர் டெஸ்ட்டுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம், ஓகேவா. ஸோ இது பாருங்கள், இந்த பர்டிகுலர் டெஸ்ட்குள்ளே போனீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு இந்த பாருங்கள், இப்போது சமச்சீர் 6th ஸ்டாண்டர்ட் நம்ம முடித்தோம் இல்லையா, இதோட நோட்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே, இந்த நோட்ஸ் ஃபுல்லாகவே இங்கே நீங்கள் பே பண்ணிவிட்டு இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 6th சமச்சீரோட நோட்ஸ் கிடைச்சிரும். அதே மாதிரி 7th முடிக்கிறப்போ 7th சமச்சீர் நோட்ஸு, 8th நோட்ஸ், 9th நோட்ஸ், 10th நோட்ஸ், 11th நோட்ஸ், 12th நோட்ஸ், இது எல்லாமே பாலிட்டிக்காக இருக்கிற நோட்ஸு. அதே மாதிரி எக்கனாமிக்கும், அதே மாதிரி ஹிஸ்ட்ரிக்கும், அதே மாதிரி ஜியாகிரஃபிக்கும், அதே மாதிரி சயின்ஸுக்கும் உங்களுக்கு எல்லா கிளாஸ் 6லேருந்து 12th வரைக்கும் நோட்ஸ் கிடைச்சிரும், ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் இப்போ கீழே வந்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம 6th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக முடிச்சிட்டோம் இல்லையா. ஸோ நீங்கள் இது கிளிக் பண்ணிங்கனாலே, நீங்கள் பே பண்ணிவிட்டு இது பர்டிகுலர் இது கிளிக் பண்ணிங்கனாலே நீங்கள் வந்து டெஸ்ட்டும் அட்டென்ட் பண்ணி எழுதிடலாம், ஓகேவா. ஸோ அதே மாதிரி 6th சிவிக்ஸ் டெஸ்ட் எழுதுறீங்க, ஃபுல் 6th எக்கனாமிக்ஸ் டெஸ்ட் எழுதுறீங்க, ஃபுல் 6th ஹிஸ்ட்ரி டெஸ்ட் எழுதுறீங்க, ஃபுல் 6th ஜியாகிரஃபி, சயின்ஸ், அதே மாதிரி 7th, அதே மாதிரி 8th, அதே மாதிரி 9th, அதே மாதிரி 10th, அதுக்கப்புறமா 6 to 10 ஃபுல்லாக டெஸ்ட் எழுதுறீங்க. 11th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் நம்ம ஜியாகிரஃபியோ இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ இது சமச்சீர் 11th and 12th ஃபுல் டெஸ்ட் இது வரைக்கும் கிடையாது, நம்ம இன்னும் அப்டேட் பண்ணுவோம். நம்ம லக்ஷ்மிகாந்த் இன்னும் என்னென்ன டாபிக்ஸ் புதுசாக ரெஃபரன்ஸ் புக்லேருந்து எடுக்கிறோமோ அதோட டெஸ்ட்டும் நம்ம அப்லோட் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் ஃபுல் லென்த் டெஸ்ட்ஸ் வைப்போம், யூனிட் வைஸ் டெஸ்ட் வைப்போம், மாக் டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட், இது எல்லாமே வந்து ஒர்க் வந்து ப்ராக்ரஸில் இருக்குது, போயிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு கிளாஸ் நடத்திட்டு அதோட லைனில் இன்றைக்கி நம்ம வந்து 6th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டோம் இல்லையா. ஸோ அப்போ நீங்கள் இந்த டெஸ்ட்டை எழுதுறதுக்கு ரெடி ஆயிடலாம், ஓகே. ஸோ அதே மாதிரி பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமச்சீரோட 6th நோட்ஸ் வந்து அப்லோடட் ஆகிருக்கு, நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம், சரியா. ஸோ இது வந்து இன்னும் வந்து இதோட ஒர்க் வந்து ப்ராக்ரெஸிங்காக இருக்குது. தட் இஸ் நீங்கள் வீடியோஸ் எவ்வளோ நீங்கள் பார்க்குறீங்களோ ஜிஎஸ்சில் இருக்கிற வீடியோஸோட அலைன்டாக இருக்கிற நோட்ஸ் அண்ட் டெஸ்ட்டு. ஸோ நீங்கள் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள், லேட் ஆனால் உங்களுக்கு தான் வந்து பேக்லாக் சேர்ந்துக்கிட்டே போகும். ஒரு ஜெனுவனான ப்ரைஸில் உங்களுக்கு இது கிடைக்கிது. வேறு ஏதாவது உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறப்போ ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன கேட்கலாம். எந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9841727122 இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எதுக்காவது உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா. இல்லைனா நீங்கள் டைரெக்டாக mashoodafirdaus.trafi.com வந்துட்டு ஒவ்வொரு கோர்ஸையும் பார்த்துட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோன்ட் டிலே, ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன். இன்னிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ என்கேஜ்மெண்ட் காட்டுறீங்களோ அந்த அளவுக்கு தான் எஃபெக்டிவாக கிளாஸ் போகும். ஸோ தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, யூடியூப் சேனலை.
அதுக்கப்புறமா கோர்ஸஸை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்கள். கமிட்டடாக நீங்கள் இருந்தீங்கன்னா கமிட்டடாக நாங்கள் இருப்போம். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட்.